எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அறுவடையின் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். My dear friends, I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ to this Hour of Harvest television program. Amen. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசும்படியாய் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், ஆனால் அவருடைய வார்த்தையை நாம் நம்ப மறுக்கிறோம். My dear friends, you need to understand, God speaks to us, but we fail to trust His words. The title of my message is today, God speaks, but we fail to understand or trust His word. Amen. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிறிஸ்தவ வாழ்க்கையில், அது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையானது நாம் விரும்பக்கூடிய வழியில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய தேவன் இந்த வேதத்தில் நமக்கு தேவையான வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக, தேவையானவைகளை ரொம்ப சிறந்ததாக தேவன் பேசி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். My dear friends, you need to understand that God has spoken everything and written all of the word of His mouth through this word of God. His words are so clear. He is perfect. And also, His word is more than sufficient to us. It has the answer for our life. But God speaks, but we fail to trust His word. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு தேவையானவைகளை, தெளிவானவைகளை, சிறந்தவைகளை தேவன் பேசினார். அதை பேசி இந்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை, நம்மை திருப்தியாக்கக்கூடிய வார்த்தைகளை, நம்முடைய எதிர்காலத்துக்குரிய வார்த்தைகளை ஆண்டவர் பேசி இந்த வார்த்தையின் மூலமாக எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு தேவையானவைகளை பேசுகிறார், ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் நம்ப மறுக்கிறோம். Thus we fail to trust His word. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆவது வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, அதாவது யாருன்னு சொன்னால் ஏவாளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். My dear friends, if you read this word, now the serpent was more crafty than any of the wild animals of the Lord had made. He said to woman, did God really say you must not eat any tree in the garden? The woman said to the serpent, we may eat fruit from the trees of the garden, but God did say, you must not eat fruit from the tree that is in the middle of the garden, and you must not touch it, or you will die. You will not certainly die. The serpent said to the woman, for God knows that when you eat from it, your eyes will be open, and you will be like God, knowing good and evil. When the woman saw that the fruit of the tree was good for food and pleasing to the eye, and also desirable for gaining wisdom, she took some and ate it. She also gave some to her husband
who was with her and he ate it. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவர் இதை புசிக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அங்கே முதலாவது பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் கேள்வி எழுப்பினதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். ஆனால் முதலாவது சாத்தான் அந்த ஸ்திரீனிடத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு கேள்வியை கேட்டதை பார்க்கிறோம். முதலாவது அவிசுவாசம் எங்கே வருகிறது பிரியமானவர்கள்? இங்கே பாருங்க, அந்த ஆண்டவர் பேசினார், அந்த ஆதாம் ஏவாளும் அதை கேட்டார்கள். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தையை சாத்தான் கேள்வி கேட்டானோ அதையும் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்ப மறுத்தார்கள். பார்க்கிறோம் பிரியமானவர்களே, சாத்தான் கேட்கிறான், ஆண்டவர் இப்படி சொன்னாரோ, இதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ என்று கேள்வி எழுப்பின பொழுது அவிசுவாசம் வந்தது. My dear friends, when the serpent was asking, raising the question against the spoken of God's word, the doubt arose in the hearts of Eve. பார்க்கிறோம், முதலாவது பிரச்சனை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடாது பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பார்க்கிறோம், பிசாசு முதலாவது ஏவாளிடத்தை கேட்கிறான், இந்த கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது ஆண்டவர் சொன்னாரோ என்ற கேள்வியை முதலாவது அவன் கேட்ட பொழுது அந்த பெண்மணிக்குள் ஒரு அவநம்பிக்கை, ஒரு அவிசுவாசம் வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஆண்டவர் இப்படி சொன்னாரா, ஆண்டவர் அப்படி சொன்னாரா, இதை செய்யணுமா, இதை செய்யக்கூடாதா, ஒரு ஆண்டவர் இப்படி சொல்லியிருப்பார், அப்படி சொல்லியிருப்பார் என்று இன்றைக்கு அநேகர் பேசுவதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை ஆமென் என்றும் ஆமென்றும் இருக்கிறது. ஆகவே do not questioning God's word. When you question God's word, it brings the doubt into your heart. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேள்வி கேட்பதினால்தான் இன்றைக்கு அநேகர் அவிசுவாசத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு அநேகர் நம்ப மறுக்கிறார்கள் சொன்னால், அந்த கர்த்தருடைய வார்த்தையை தனக்கு சாதகமாக பேசுவது, மாற்ற முயற்சிப்பது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னதோ, இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன எழுதியிருக்கிறதோ அவைகளை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை அப்படியே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை சொன்னது சத்தியம் பிரியமானவர்களே. இந்த கர்த்தருடைய வார்த்தையில் எந்த விதமான மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணக்கூடாது. இதை பார்க்கிற அநேகர் இந்த வேதம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆகவே இந்த வேதத்தில் நிறைய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எளிமையான மொழிபெயர்ப்பை நாம் கொண்டு வர வேண்டும் என்று பேசுகிறார்கள். என்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்களோ அன்றைக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஏறத்தாழ 50 வருஷத்துக்கு முன்பாக, 100 வருஷத்துக்கு முன்பதாக இந்த புரிய முடியாத வேதத்தை வாசித்தவர்கள் வைத்திருந்த விசுவாசத்தை காட்டிலும் இன்றைக்கு எளிமையான நடையில் இருக்கக்கூடிய வேதத்தை வாசிக்கக்கூடிய மக்களுடைய விசுவாசத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருந்தது. அன்றைக்கு ஜனங்கள் ஏறத்தாழ 90% ஜனங்கள் படிப்பறிவில்லாது இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ 90% ஜனங்கள் படிப்பறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இருந்தும் அந்த ஜனங்களைப் போல, அந்த ஜனங்கள் வைத்திருந்த விசுவாசத்தை போல இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு விசுவாசம் என்பது. அது காரணம் என்ன? இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைக்கக்கூடிய கேள்விகள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய வசதிக்கு ஏற்ப மாற்ற முயற்சி செய்தல். Don't make any changes in the word of God. Don't altering anything. Don't make any alteration in the word of God. Don't question anything on the word of God. 50 years back, 100 years back, even 200 years back, the education percentage was only below 10%. But now you see more than 90% of people are educated. But the people who were lived before 50 years, 100 years, 200 years, but they had a real faith in Jesus. They lived for God. But today, we have the education, but we have
good understanding. But what we are doing? We are questioning against the word of God. We are making alteration in the word of God. That brings the doubt. ஏவாள் சாத்தான் எழுப்பின கேள்வியை கேட்டால் அவளுக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் சந்தேகம் வந்தது. இரண்டாவது பார்க்கிறோம், அந்த சாத்தான் சொன்னான், அப்படி இல்லை, நீங்கள் புசித்தால் நீங்கள் ஆண்டவரை போல தேவர்களை போல மாறுவீர்கள். உடனே பாருங்க, இந்த ஏவாள் அந்த கனியை பார்க்கிறாள். அந்த கனியை பார்த்தோன்னு அவள் நினைக்கிறா, இந்த கனி புசிப்பதற்கு இனிமையாயிருக்கும், கண்களுக்கு அழகாயிருக்கிறது என்று அவளுடைய இச்சைக்கு ஏற்ற பிரகாரம் அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவள் மாற்ற விரும்புகிறாள். இன்றைக்கு அநேக நேரங்கள் அப்படித்தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள், விசுவாசிகள், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய இச்சைக்கு ஏற்ற பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தையை மாற்ற விரும்புகிறாயா? இன்றைக்கு அநேகர் ஒரு காரியத்தை இச்சிக்கிறார்கள், அதற்கு ஏற்ற பிரகாரம் இந்த வார்த்தைகளை மாற்ற விரும்புகிறார்கள். சொல்வார்கள், இல்லை பிரதர், அதெல்லாம் கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் வேற, இந்த கலாச்சாரம் வேற, இது எழுதப்பட்ட நாட்கள் வேற, இப்பொழுது வேற. இப்படி அநேக காரியங்களை அவர்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுவதை பார்க்கிறோம். The people today talk different thing. Brother, you may know, when the Bible was written, the year was different. Now everything changing. The culture was different. Our culture is different. Are you talking like this? Are you trying to, make alteration in the word of God? Or questioning the word of God? It brings the doubt to your heart. That's what the Eve did in her life in the Garden of Eden. She began to doubt. She began to altering the word of God according to her desire. எனக்கு அன்பானவர்கள், இங்கே பாருங்க, இந்த மூன்றாவது காரியத்தை பார்ப்பீர்கள் சொன்னால், அவர்கள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேள்வி கேட்டார்கள். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய இச்சைக்கு ஏற்றபடி மாற்ற முயற்சி பண்ணினார்கள். மூன்றாவது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனார்கள். They disobeyed the God's word. ஆண்டவர் சொன்னார், இதை நீ புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். ஆண்டவர் சொன்னார், ஆனால் அவர்கள் நம்ப மறுத்தார்கள். ஆனால் சாத்தான் சொன்னா, நீ சாப்பிட்ற நாளில் நீ தேவர்களை போல மாறுவாய், உனக்கு ஞானம் உண்டாகும். ஆனால் அவர்கள் இந்த கனியை புசித்த போது அவர்கள் ஞானமற்றவர்களாய் மாறினார்கள், முட்டாள்களாய் மாறினார்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். The third thing you should understand, my dear friends. So when God speaks, you are disobeying His word. Why? Because you are raising the question against God's word. You are making changes. You are making alterate in the word of God. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அங்கே பார்க்கிறோம், ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருந்தது. மூன்றாவது பார்க்கிறோம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் பார்வைக்கு நல்லா இருந்துச்சான், அது இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது. அந்த இச்சையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே மாற்றத்தை செய்ய விரும்புகிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான், இன்றைக்கு அநேக விசுவாசிகள் அப்படித்தான். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் இச்சைக்கேற்ற பிரகாரம் மாற்றுகிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் பேசக்கூடாது. இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்வது சத்தியம் பிரியமானவர்களே. இந்த கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க நீங்கள் முயற்சிக்கும் பொழுது, நீங்கள் அதை விரும்பும் பொழுது விசுவாசம் உண்டாகிறது. ஆனால் சாத்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறுபட்டு பேசுவதை பார்க்கிறோம். நீங்கள் எவைகளை குறித்து கேள்விப்படுகிறீர்கள், கேட்கிறீர்கள் என்பதை குறித்து மிகுந்த கவனமுடையவர்களாயிருங்கள். இதை பார்க்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி அவர் வாழ்ந்த நாள் வரை சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள், மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள், செழிப்போடு வாழ்ந்தார்கள், குறைவில்லாமல் வாழ்ந்தார்கள், தேவ பிரசன்னத்தோடு வாழ்ந்தார்கள்.
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் போன பொழுது அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். My dear friends, as long as the people, the Adam and Eve, they lived according to the word of God, they had the prosperity, they had the satisfaction, they had the life, fullness of life, they had everything in their life, they had the happiness and joy in their hearts. But when they disobeyed, when they listened the voice of the devil, when they begin to question the word of God, they lost everything in their life. எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களோடும் பேச விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறீர்களா? தேவனுடைய சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இச்சைக்கு ஏற்ற பிரகாரம் மாற்ற விரும்பாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.